இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். எத்தனை பேர் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தருடைய சமூகத்திலே அமர்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், உங்களுடைய ஆலயத்தில் நான் இருப்பதையே வாஞ்சிக்கிறேன். ஆனால் நம்ம எப்படி உட்காந்துக்கிறோம்? எல்லாம் தொங்கி போய் ஒரு பிரேக் விட்டுருக்கலாம்ன்றது என்ற மாதிரியே இருக்கிறோம். சரிங்க, இன்றைக்கு நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாடையும் மரணத்தையும் ஒரு நினைவு கூறுகிற நாளாக இருக்கிறபடினால அதன் அடிப்படையில் நாம் இந்த சத்தியங்களை தியானிக்கலாம். இந்த நாளுக்குரிய சத்தியத்தினுடைய தலைப்பு என்னவென்றால் இயேசுவின் இரத்தத்தின் அதிகாரம். இயேசுவின் இரத்தத்தின் அதிகாரம். பாருங்க, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயாதீனத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மீட்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். இப்போ திருச்சபை அப்படின்றத தேவன் சம்பாதித்தாராம். அதுக்கு என்ன விலைக்கிரயம் கொடுத்தாருங்க? தம்முடைய சுய ரத்தம். தேவன் ஆவியா இருக்கிறாரு, அவருக்குள்ள ரத்தம் வருமா? வராது. அப்ப ஏன் சுய ரத்தம்னு சொல்றாருன்னா, அவருடைய குமாரனை நமக்காக என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதுதான் உரிமை பாராட்டல், சுய ரத்தம் என்று அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ சபை நிற்பதற்கு மூல ஆதாரமே இயேசுவின் ரத்தம். ஏன்னா அதுதான் விலைக்கிரயமாய் உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ காரியம் என்னன்னா, இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை திருச்சபைகள் அறியல. அதான் பிரச்சனை. இந்த ரத்தத்தின் அதிகாரத்தை அறிந்து கொண்டால் வெற்றிக்குரிய கிறிஸ்தவனா வாழ முடியும். புரியுதுங்களா? இந்த ரத்தத்தினுடைய அதிகாரத்தை அறியாததுனால தான் பெயர் கிறிஸ்தவர்களா வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த செய்தியின் முடிவில் உங்களுக்கு புரியும் நம்ம எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோன்றது உங்களுக்கு புரியும். சரி, இன்றைக்கு அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். முதலாவது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இப்போ நீங்களும் நானும் ரத்தமும் மாம்சமும் உடையவர்களா இருக்கிறோம். இந்த ஸ்டேட்டஸை, இந்த நிலைப்பாட்டை இயேசு எடுத்துக்கொண்டார். அவரும் வார்த்தை மாம்சமாகி, ரத்தமும் மாம்சமாகி இந்த பூமிக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? வந்திருக்கிறார். அப்போ நம்ம நிலைக்கு இயேசு வந்தாருன்னா மீட்கும் பொருளாய் வந்தார். இப்போ நம்முடைய ரத்தம், மனிதர்களுடைய ரத்தம், அதை குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு தி தியரி ஆஃப் அவர் பிளட், நம்முடைய ரத்தத்துக்குரிய கோட்பாடு என்னன்றத ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு நான் செய்திக்குள்ள போறேன். முதலாவது ஒரு 3 காரியம் நம்முடைய ரத்தத்தினுடைய கோட்பாடு, சாராம்சம். ஏன்னா நம்முடைய பாவத்தை நம்மால் என்ன பண்ண முடியல, எடுக்க முடியல. நமக்கும் ரத்தம் இருக்குது, இயேசுவும் ரத்தம் உள்ளவராக தானே வந்தாரு. ஏன் நம்முடைய ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை நீக்க முடியலன்றதுக்கு ஒரு 3 தியரி. முதலாவது தியரி என்னன்னா, ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு போட்டிருக்கீங்களா? இப்போ இந்த இடத்துல 2 வார்த்தைக்கு நம்ம சரியான விளக்கம், வியாக்கியானத்தை தெரிஞ்சுக்கணும். முதல்ல சம்பளம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது விளைச்சல் அல்லது விளைவுன்னு வருது. விளைச்சல், விளைவு, பாவத்தினுடைய விளைச்சல் அல்லது விளைவு, கூலின்னு கூட சொல்றாங்க. சரிங்களா? கூலின்னு கூட சொல்றாங்க. அப்போ விளைச்சல், விளைவு, பாவத்தினுடைய விளைச்சல், விளைவு என்னன்னா எதுவா?
மரணம். இப்போ இங்க மரணம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜெனரலா எப்படி எடுக்கிறோம்? சாகிறது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது அல்ல. ஏன்னா மூல மொழியில தெனட்டஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறாங்க. தெனட்டஸ் மரணத்துக்கு 3 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுல மெஜாரிட்டி வைஸ் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தெனட்டஸ், இன்னொன்னு நிக்கோரஸ், இன்னொன்னு நிக்ரோஸ். 3 வார்த்தை. இந்த 3 வார்த்தையை தமிழ் வேதாகமத்துல மரணம் 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 சொல்லியிருப்பாங்க. ஆங்கிலத்துல டெத்துன்னு இருப்பாங்க. அதனால்தான் அந்த வார்த்தையினுடைய ஆழம் தெரியல. இங்க பாவத்தின் சம்பளம் மரணம்னும் போது தெனட்டஸ் என்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த தெனட்டஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரத்த உயிர்கொல்லின்னு அர்த்தம். இரத்த உயிர்கொல்லி, அதாவது இரத்தம் மண்ணில் முழுவதாக ஊற்றப்பட வேண்டும். பாவத்தினுடைய விளைவு அல்லது கூலி இரத்தம் முழுமையாக ஊற்றப்பட வேண்டும். ஒரு பிளட் கூட இருக்கக்கூடாது, ஒரு டிராப் ஆஃப் பிளட் கூட என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்தவனுக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த ரத்தம் முழுமையாக மண்ணில ஊற்றப்பட வேண்டும். அப்படி ஊற்றி மறிக்கிறான் பாருங்களா, மறிக்கிறான் பாத்தீங்களா, அதுதான் தெனட்டஸ். கொடூர மரணம் அப்படின்னு அர்த்தம். கொடூர மரணம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்முடைய ரத்தம் தியரி பிரகாரம் நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்ம என்னதான் பண்ணிருக்கணும்? ஒரு சொட்டு ரத்தம் நம்ம உடல்ல இல்லாம எங்க ஊற்றப்பட்டிருக்கணும்? மண்ணில ஊற்றப்பட்டிருக்கணும். இப்போ இது பாசிபிலிட்டியா? இல்ல. அதனாலதான் இயேசு என்ன பண்ணாரு? தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். 2வது தியரி என்னன்னா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50வது வசனம். 1 கொரிந்தியர் 15:50. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. இப்போ இங்க பாக்குறோம், மாமிசமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணாதான்? சுதந்திரிக்க மாட்டாது. இப்போ நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இந்த பூமியில மாமிசமும் ரத்தமும் உடையவர்களா இருக்கிறோம். இப்ப பரலோகத்துக்கு நம்ம போறதுக்கு தகுதி இருக்கா? இல்ல. பாசிபிலிட்டி இல்ல. அப்போ பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு அல்லது பரலோக உறவுக்குள்ள போறதுக்குரிய தகுதி நமக்கு இல்லை. ஏன் இல்லைன்னா, இந்த ரத்தத்துக்கு அந்த வேல்யூ இல்லை. இப்போ கிறிஸ்தவர்களுடைய இலக்கை என்னதுதான்? எங்க போனோம்? பரலோகத்துக்கு போனோம். அப்ப இலக்கை இங்க என்ன ஆயிடுச்சுங்க? நம்முடைய ரத்தம். முடியாது, பாசிபிலிட்டியே இல்லை. அதற்காக தான் இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். புரியுதுங்களா? ரத்தமும் மாம்சமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஆனா இயேசுவின் ரத்தம் பரலோகத்துல இருக்குது. ஹலோ, புரியுதுங்களா? மகா பிரதான ஆசாரியரா ரத்தத்தை வச்சுக்கிட்டு எங்க உட்காந்து இருக்கிறாரு? பரலோகத்துல உட்காந்து இருக்காரு. ரத்தமும் மாம்சமும் போகக்கூடாத இடத்துல இயேசு ரத்தத்தோட உட்காந்து இருக்குது. அப்போ மனு உருவாய் வந்தவர் பரலோகத்துக்கு போகக்கூடிய தகுதியை அவர் பெற்றார். அவர் பெற்றது மாத்திரமல்ல, அவருடைய ரத்தத்தின் மூலமாய் நமக்கும் கொடுத்திருக்கிறார். ஆமென். புரியுது? சோ நம்முடைய ரத்தம் என்ன ஆகாது? பரலோகத்துக்கு போக முடியாது, போகவே முடியாது. பரலோகத்தினுடைய உறவு நம்ம கற்றுப்போம். 3வது தியரி நம்முடைய ரத்தத்தை குறித்த 3வது சாராம்சம் என்னன்னா, லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். லேவியராகமம் 5:17. ஒருவன் செய்ய தகாதென்று கர்த்தருடைய கட்டளைகளினால் விலக்கப்பட்ட யாதொன்றை செய்து பாவத்திற்கு உட்பட்டால் அதை அவன் அறியாமையினால் செய்தாலும் அவன் குற்றமுள்ளவனாய் இருந்து தன் அக்கிரமத்தை சுமப்பான். இப்போ தெரியாம பாவம் செஞ்சா கூட அவன் குற்றமுள்ளவன். அவன் எதை சுமக்கணும்? அக்கிரமத்தை சுமக்கணும். இதுதான் நம்முடைய ரத்தம். அக்கிரமத்தையும் குற்றமும் உள்ள ரத்தமாய் நம்முடைய ரத்தம் இருக்குது. அப்ப பாவத்துக்கு பரிகாரம் குற்றமில்லாத ரத்தம் வேணும். ஏன்னா நம்முடைய ரத்தம், நம்ம ஆல்ரெடி பாவத்துல விழுந்துட்டோங்க. ஆதாம் மூலமா மனுக்குளம் பாவத்துல விழுந்துருச்சு. அப்ப நம்முடைய ரத்தம் என்ன எப்படிதான் இருக்குது? குற்றமுள்ள ரத்தமா இருக்குது, பாவம் உள்ளதா இருக்குது, அது அக்கிரமம் மிகுந்ததா இருக்குது. அப்போ நம்முடைய பாவங்களை நம்முடைய ரத்தத்தினாலே என்ன பண்ண முடியாது?
தீர்க்க முடியாது. ஏன்னா எப்படிப்பட்ட ரத்தம் வேணும்? குற்றமில்லாத ரத்தம் வேணும். அந்த குற்றமில்லாத ரத்தம் யாரு தான்? இயேசு. அதை குறித்து சாட்சி கொடுத்தது யாரு? யூதாஸ். யூதாஸ். குற்றமில்லாத ரத்தம்னு சாட்சி கொடுத்தது யாரு? இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ். பாருங்க மத்தேயு 27:4. குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். பாத்தீங்களா? இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் சொல்றாரு, என்ன ரத்தம் அவரு? குற்றமில்லாத ரத்தம். குற்றமில்லாத ரத்தம். அப்போ சகோதர சகோதரி தெளிவா புரிஞ்சுங்க, நம்முடைய ரத்தம் சாராம்சம் என்னன்னா, சம்பளம் என்னதான்? விளைச்சல் என்னதான்? மரணம். கொடூர மரணம். தனட்டஸ், கொடூர மரணம். இரண்டாவது, பரலோக உறவுக்கு போகக்கூடிய தகுதி இல்லாதது. மூன்றாவது, நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள முடியாது குற்றமுள்ள ரத்தம். சோ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னா, எங்க ரத்தம் விழுந்ததோ அதே இடத்துல ரத்தம் எழுந்திருக்கணும். மனுஷன் எங்க விழுந்தானோ அதே இடத்துல எழுந்திருக்கணும். அப்போ மனுஷன் விழுந்த இடத்துல இயேசு மனுஷனாய் வந்தார், ரத்தமும் மாமிசமும் உடையவராய் வந்தார். அவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார். சரிதா? புரியுதுங்களா? இப்போ தேவனின் நிலைமையை மாற்ற, தேவன் மனிதனின் நிலைமையை மாற்ற இயேசுவினுடைய ரத்தத்துல தன்னுடைய முழு அதிகாரத்தை செலுத்தினார். மனுக்குலத்தை மீட்கிறதுக்காக தன்னுடைய அதிகாரத்தை, அதாவது அந்த மீட்பின் அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துல செலுத்தினார். இப்போ அந்த ரத்தம் மீட்பை கொடுத்துடுச்சு. மீட்பை கொடுத்தது மாத்திரமல்ல, அது இன்னும் அதிகாரம் உள்ளதா இருக்கிறது. இப்ப அந்த அதிகாரத்துக்குள்ள யார் வரணும்? நம்ம வரணும். நீங்களும் நானும் வரணும்ன்றதுதான் முக்கியம். அப்போ இயேசுவின் ரத்தத்தின் அதிகாரத்துல தேவன் ஒரு 3 காரியத்தை நமக்கு கொடுத்தார். 3 காரியம் தேவன் கிட்ட இருந்து இயேசுவினுடைய ரத்தத்தின் அதிகாரத்தினாலே நம்ம பெற்றிருக்கிறோம். 1, தேவ தயவு. 2, தேவ கிருபை. 3, தேவ நீதி. இந்த 3 விஷயத்தையும் இயேசுவின் ரத்தத்தினுடைய அதிகாரத்தினாலே மனுக்குலமாகிய நாம் பெற்றிருக்கிறோம். இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றத தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். முதலாவது காரியம் ரத்தத்தின் அதிகாரத்தில் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த 3 காரியங்கள்ல முதலாவது காரியம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். சேர்ந்தோம். எங்க சேர்ந்தோம்னா, நன்மையானவைகளை நமக்காக பேசும் ரத்தத்தின் இடத்துல வந்து சேர்ந்தோம். நன்மையானவைகளை நமக்காக பேசும் ரத்தத்தின் இடத்துல வந்து சேர்ந்துட்டோம். அதனால புரியணும், ரத்தத்தின் அதிகாரத்துல முதல் காரியம், இயேசுவின் ரத்தத்தினுடைய அதிகாரத்துல முதல் காரியம் நன்மையானவைகளை நமக்காக பேசும் அதிகாரம். ரத்தத்தின் அதிகாரம். இதனால என்ன கிடைச்சதுன்னா, தேவனுடைய தயவு கிடைச்சது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ரட்சிக்கப்பட்டவர்கள் தாங்கள் பாவத்தில் விழும்பொழுது, தங்களுடைய மீறுதல்ல விழும்பொழுது பரலோகம் பார்க்குது. பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்க்கிறார். மனுஷன்னா முகத்தை பார்க்கலாம், ஆனா தேவன் இருதயத்தை பார்ப்பார். அங்க எவ்வளவு போட்டி, எவ்வளவு பொறாமை, எவ்வளவு பகை இருக்குதுன்றதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், வெளியில காட்ட மாட்டோம். ஆனா தேவன் தெளிவா தெரிஞ்சு. இப்ப அவர் கண்டுபிடிச்சிட்டார், நீ பாவம் செஞ்சுட்ட. நம்ம ஒன்னா நீதிமான வேஷம் போடலாம், ஆனா தேவன் கண்டுபிடிச்சிட்டார். இப்ப பக்கத்துல உட்காந்துருக்குது யாரு? இயேசு பக்கத்துல உட்காந்துட்டார். இப்ப நான் பாவம் செஞ்சுட்டேன். நான் பாவம் செஞ்சதுனால பாவத்தின் சம்பளம் மரணம், கொடூர மரணத்துக்கு பாத்திரவான ஆயிட்டேன். இது அப் அண்ட் டவுன் மாதிரி வந்திருக்கு. அதனால தான் சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுங்க. பிரமாணம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது கேட்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், இருக்கணும். வாழ்றதுதான் வாழ்க்கை, கிறிஸ்துவ ஜீவி. இப்ப நான் பாவம் செஞ்சுட்டேன். இப்ப பாவம் செஞ்ச பிறகு நான் உணர்த்தப்படுறேன், நான் செஞ்சிட்டேன்,
நான் பாவம் செஞ்சிட்டேன்னு உணர்த்தப்பட்டு நான் கர்த்தருடைய சமூகத்தில் இப்போ நான் மன்னிப்பு கோருறேன். ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கன்னு சொன்ன உடனே இயேசு ஏன்ச்சு நான் மன்னிக்கிறேன்னு சொல்ல மாட்டார், பிதாவின் இடத்துல பேசுவார். ஏன்னா நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வரணும். பிதா தான் அவருக்கு ரைட்ஸ் கொடுக்கணும். அப்போ பிதா கிட்ட பேசுவாரு, என் மகன் மன்னிப்பு கேட்கறான், என் மகன் மன்னிப்பு கேட்கறான், நான் மன்னிப்பு கொடுக்கணும். அப்போ தேவன் வந்து இயேசுவை பார்க்கும்போது இயேசு பிதாவை பார்த்து சொல்லுவாரு, அவன் பாவம் செஞ்சான், ஆனா இப்ப நம்மளால தான் பாவத்தை மன்னிக்க முடியும்னு நம்பி வந்திருக்கிறான் சமூகத்துல. இப்ப அவனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மன்னிப்பை கொடுக்கணும் போது தேவ தயவு குமாரனுடைய ரத்தத்தை பார்க்குது. அந்த ரத்தத்தினுடைய அதிகாரம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்படுது. புரியுதுங்களா? விளங்குதுங்களா? இப்போ அதுதான் தேவ தயவுன்றது என்ன? ரோமர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 2:4. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். என்ன பண்ணுதா? ஏவுகிறது. ஒருவேளை நீ செய்யற தப்புக்கு உனக்குள்ள ஏவுதல் வரலன்னா தேவ தயவுல நீ இல்லைன்னு அர்த்தம். நீ இல்லை. தேவ தயவு இருந்துச்சுன்னா உனக்குள்ள ஒரு ஏவுதல் வரும். நீ தப்பு பண்ணிட்டப்பா, நீ பாவம் பண்ணிட்ட, நீ எனக்கு விரோதமா செஞ்சுட்ட, ஒப்புரவாகு ஒப்புரவாகு அப்படின்னு பேசும். இங்க அதுதான் சொல்ற, தேவ தயவு நீ குணப்படும்படி ஏவுகிறது என்று ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. இப்படி நம்ம செய்யற தவற உணராம நம்ம அப்படியே வாழ்ந்தா எதெல்லாம் அசட்டை பண்றோமா? தேவனுடைய தயவையும் பொறுமையும் நீடிய சாந்தத்தையும் அவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்றோம். அப்போ நன்மையானவைகளை நமக்காக பேசும் ரத்தத்தின் அதிகாரம். இன்னைக்கு அந்த ரத்தம், இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதுன்னா அதோட அதிகாரம் நமக்காக பரலோகத்துல பரிந்து பேசிக்கொண்டு வழங்குதுங்களா? ஆனா நம்ம பூமியில என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? நாம் பரிசுத்தவான், நாம் நீதிமான் அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சொல்லுங்க. சொல்லி திரிகிறோமா அல்லது செயல்பட்டு வருகிறோமா? இந்த கேள்வி கேட்டுக்கணும். நான் பரிசுத்தவான், நான் நீதிமான்னு சொல்லி திரிகிறோமா அல்லது செயல்பட்டு வருகிறோமா? நம்ம செயல்படுவதற்கு பரிந்து பேசுவது இயேசுவின் ரத்தத்தின் அதிகாரம். இது முதல் காரியம். புரியுதுங்களா? இந்த நாள்ல இயேசு கிறிஸ்துவினுடைய பாடையும் மரணத்தையும் நம்ம நினைவு கூர்றோம்னா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஜீசஸ் பிளட்? என்ன நோக்கம்? இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் என்ன இருக்குது? அந்த ரத்தத்துல என்ன இருக்குது? அதுல அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரம் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறது. நன்மையானவைகளை பரிந்து பேசுகிறது. சரியா? இது முதல் காரியம். இரண்டாவது காரியம், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரை ஜெயிச்சாங்களா? சொல்லுங்க. சாத்தானை சாத்தானை ஜெயித்தார். மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரு ஜெயித்தார்களாம்? பிசாசு. இரண்டாவதாக பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அதிகாரம் பிசாசை ஜெயிக்கும். இயேசுவின் ரத்தத்தின் அதிகாரம், அவருடைய ரத்தத்தினுடைய அதிகாரம் தேவ தயவு கொடுத்தது. ஏன் நம்ம இன்னும்
அவரு விரும்புற மாதிரி மாறுறதுக்கு. நாம பூமியில செய்யற காரியத்துக்காக அவர் பரலோகத்துல நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பரிந்து பேசுறாரு பார்த்தோம் முதலாவது. இரண்டாவதாக பார்க்கிறோம் தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை இது என்ன பண்ணுதுன்னா, பிசாசை ஜெயிக்கும் இரத்தத்தின் அதிகாரம். இன்னைக்கு இந்த பிசாசை ஜெயிக்கக்கூடிய இரத்தத்தின் அதிகாரம், அதனால 10வது வசனம் கூட வாசிங்களா, வெளிப்படுத்தல் 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். எப்படி? இதுக்கு முன்னாடி யோபு புஸ்தகம் 1:6 வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். தேவ புத்திரர்கள் தேவ சந்நிதி நாளத்துல வந்து நிக்கும் போது வலது பக்கத்துல யார் வந்து நின்னா? சாத்தான் டைரக்டா எங்க போய் நின்னாரு? பரலோகத்துல. ஆனா இப்ப சாத்தான் என்ன பண்ண முடியாது? குற்றம் சாட்டும்படி பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா அங்க இயேசுவின் ரத்தம் இருக்குது. மகா பிரதான ஆசாரியரா அவர் தம்முடைய ரத்தத்தை வச்சிருக்கிறதுனால குற்றம் சாட்டப்பட சாத்தானால் அங்க போக முடியாது. இதான் இயேசுவினுடைய ரத்தத்தின் அதிகாரம். இப்போ இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சாத்தானை ஜெயிக்கும் இயேசுவின் ரத்தத்தின் அதிகாரம். எந்த அளவுக்கு சாத்தானை ஜெயிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசுவின் ரத்தம் ஜெயிச்சதுனால தான் அவர் பரலோகத்துல ரத்தத்தோட என்ன பண்ணிட்டு இருக்காரு? உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப நீங்களும் நானும் இந்த பிசாசானவனால வஞ்சிக்கப்படுறோம். அவங்களுடைய தந்திரத்தில நம்ம என்ன பண்றோம்? விழுந்துடும். எந்த அளவுக்கு விழுறோம்னா, பிரசங்கமே தாலாட்டு மாதிரி கேக்குது. ஹலோ, பிரசங்கமே எப்படி கேக்குது? தாலாட்டு மாதிரி கேட்டு என்ன பண்றோம்? பூமியை பார்க்கிறோம். தூக்கல்ல, அதெல்லாம் தூங்குறோன்னு சொல்லவே மாட்டாங்க யாரும். பூமியை பார்ப்பாங்க. ஒண்ணு பூமியை பார்ப்பாங்க, இல்ல வானத்தை பார்ப்பாங்க. இது ரெண்டுத்துல ஏதாவது நடக்கும். புரிந்து கொள்ளுங்கள், குற்றம் சாட்டுகிறவன் இதெல்லாம் கொண்டு போவான். எதை பாத்தியா? மெசேஜ் டைம்ல என்ன பண்ணுது? தூங்குது. இதெல்லாம் கொண்டு போவான். நம்ம நல்ல நேரம் அவங்க போல. ஏன்னா இயேசுவின் ரத்தம் மேல இருக்கிறதுனால அங்க குற்றம் சாட்டுகிறவன் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. இப்போ தேவனுடைய கிருபை எப்படி நமக்குள்ள வந்துடுச்சுன்னா, இந்த ரத்தம், இந்த வசனம், இயேசுவினுடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசி பிசாசை ஜெயித்து அங்க இருக்கிறதுனால, இப்ப அவருடைய ரத்தம் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு நம்ம எதுல தான் பெற்றுக்கொள்றோம்? ரத்தத்தினால பெற்றுக்கொள்றோம். இப்ப அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய அதிகாரம் சாத்தானையும் ஜெயிக்க நமக்கு பலன் கொடுக்குது. ஒருவேளை நம்ம கேட்கலாம், எப்போ பிரதர் நான் சாத்தானை ஜெயித்தேன் அப்படின்னா, இப்ப கண்ணு விழிச்சிட்டீங்கல்ல, இப்ப ஜெயிச்சிட்டீங்க. வேடிக்கைக்காக சொன்ன, யாரும் தோணல. காரியம் என்னன்னா, ஒரு பாவத்துல விழுறோம். விழுந்த பிறகு எழுந்திருக்கிறது யார் தான் எழுந்திருக்கணும்? பாவத்துல விழுந்தவங்க யார் தான் எழுந்திருக்கணும்? நம்ம தான் எழுந்திருக்கணும். அப்போ தூக்கி நிறுத்துவதற்கு ஒரு பலன் நமக்கு தேவைப்படுதுல்ல, அந்த பலன் தான் இயேசுவின் ரத்தம். நீ விழுந்தே கடந்தன்னு வச்சுக்கீங்களேன், உங்களை தள்ளுறதுதான் பிசாசினுடைய தந்திரமும் சாத்தானுடைய வல்லமை. நம்ம அதை மேற்கொள்றோம்னா, ஏன் மேற்கொள்றோம்னா இந்த ரத்தத்தினுடைய வல்லமை. இதுதான் பாருங்க தேவனுடைய கிருபையை நமக்கு கொடுக்குது. தேவனுடைய கிருபை இது எப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர், எஸ்பெஷலி வாலிப பிள்ளைங்க, நிறைய விஷயத்துல விழுறீங்க. நீங்க ரகசியமா என்ன பாக்குறீங்க, என்ன செய்றீங்கன்றது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கெல்லாம் வாலிப பிள்ளைங்க பிரிச்சு பார்க்கவும் முடியல. வயசானவங்க கூட என்ன பண்றாங்க? வாலிப பிள்ளைங்க மாதிரிதான் நிறைய காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்குது உலகம். நம்ம என்ன செய்யறோம் பர்சனலா யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறோம். ஆனா தேவன் பார்க்கிறார். அப்படி பார்த்து நான் பாவியாக மாறி பரிசுத்தமான நீதிமானா இருக்கிற நான் பாவியாக மாறும் பொழுது என்னை திரும்பவும் நிலைநிறுத்துவது இயேசுவின் ரத்தம்.
திரும்பவும் நிலைநிறுத்துவது இயேசுவின் ரத்தம். அப்போ சாத்தானுடைய அதிகாரத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெயிக்கிறோம் இல்லையா? ஜெயிக்கிறீங்களா இல்லையா? ஜெயிக்கிறோம். ஜெயிக்க வைக்கிறது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் அதிகாரம். அதான் பாருங்க, பரிசுத்த ஜீவியம்ன்றது மதம், கிறிஸ்தவ மதம் தப்பா காமிச்சிச்சு. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அது இதுன்னு காமிச்சிச்சு. இது எப்படின்னா, ஒரு அந்தாரத்துல கயிறை கட்டி அது மேல நடக்கிற மாதிரி, அந்தாரத்துல கயிறை கட்டி அது மேல நடக்கிறது. ஆனா கிருபை என்ன பண்ணுச்சுன்னா, நீ அந்தாரத்துல நடக்கிறது பயப்படுற, அந்த கயிறை கீழே போட்டாரு. கயிறை என்ன பண்ணிட்டாரு? தரையில போட்டாரு. கயிறுல மட்டும் நீ ஃபாலோ பண்ணி நேரம் நடந்தாரு. அந்தாரத்துல தூங்கினாதான் பயம். கயிறு மேல நடக்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா நம்மால் கயிறு மேல நடக்க மாட்டோம். நம்ம நிறைய நேரத்துல எதுல நடக்கிறது கிடையாது, தரையில் இருக்கிற கயிறு மேல நடக்கிறது கிடையாது. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் தான் நம்ம நடக்கிறோம். அதான் பிரச்சனை. ஆனா காரியம் என்னன்னா, அப்படி நடந்தாலும் திரும்ப நாம் அவர் அண்டையில வரும் பொழுது அவருடைய கிருபை நம்மை மன்னிக்கிறது. அப்ப பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுனே இருக்கலாமா? செய்யுங்க. இல்ல நான் பாவம் கேட்டுட்டு மன்னிப்பு கேட்ட பிறகு பாவமே நான் செய்யாம இருக்கிறேன் சொல்ற நீதிமான் யாராவது இருக்கீங்களா? நான் பாவம் மன்னிப்பு கேட்டேன் பிரதர், அத்தோடு இன்ன வரைக்கும் நான் பாவமே செய்யல இருக்கிறீங்களா? இருந்தா உங்க நம்பர் கொடுங்க, நான் பப்ளிஷ் பண்றேன். புரிந்து கொள்ளுங்கள். விழுந்து எழுந்து போவது மன்னிப்பு மகிமையை தான் கொடுக்குமே தவிர, மன்னிப்பை தவறா யூஸ் பண்ணக்கூடாது. தவறா யூஸ் பண்ணீங்கன்னா மன்னிக்கிறவரே உங்களை வேறு விதமாய் நடத்துவார். அதோடைய பெரிய சாபம் உலகத்துல எதுவுமே கிடையாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? உடன்பட கூடாது. அப்ப பிசாசை ஜெயிக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அதிகாரம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால பாருங்க, குமாரன் விடுதலையாக்கினா மெய்யான விடுதலை. இப்ப நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்னா அந்த விடுதலை என்னவா இருக்கணும்? மெய்யான விடுதலையா இருக்கணும். இப்போ நம்ம மனசு சொல்லும், நம்ம சரீரம் சொல்லும், சாத்தான் சொல்லுவான், நீ செஞ்சுட்டே தான் இருக்கிற, நீ மாறவே இல்லை, நீ அப்படியே தான் இருக்கிறன்னு நம்ம மனசு நம்மளை பதிவு செய்யும். நீ மாறலன்னு தான் சொல்லும். ஆனா நீ மாறுன்னு சொல்றது இயேசுன்றது. அப்போ முழு சரீரமும், அதாவது இயேசு கிளியரா சொன்னாரு, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் செயல்படுது. நான் எழுந்திருக்கணும்னா என்ன அமிழ்த்துவது என்னுடைய சரீரம். ஆனா எனக்குள்ள இருக்கக்கூடிய கர்த்தர் கொடுத்த தம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினால என்னால் எழும்ப முடியும். எப்படி எழும்ப முடியும்? இயேசுவின் ரத்தத்தினாலே எழும்ப முடியும். புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம். அதனால்தான் பாருங்க, யோவான் 1:7 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதுல 9வது வசனம் வாசிங்க. 9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இப்போ இந்த 2 விஷயம், சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பது, அநியாயங்களையும் நீக்கி அப்படின்னு வருதுல்ல அந்த வார்த்தை. இந்த நீக்கின்னு வருது பாருங்க. அந்த வார்த்தையை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அந்த வசனம் கடைசியா முடியும் போது என்ன சொல்லுது? அவர் உண்மையும் நீதியும் உள்ளவரா இருக்கிறாரா? எதுக்கு? நம்முடைய பாவங்களையும் அநியாயங்களையும் நீக்குவதற்கு யார் உண்மையும் நீதி உள்ளவரா இருக்கிறாரா? தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவரா இருக்கார். அப்ப இந்த நீக்கி அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் எங்க பார்க்கலாம்னா, ரோமர் 5:20 வாசிங்க. ரோமர் 5:20. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. இந்த வார்த்தை கொஞ்சம் கவனிச்சிங்களா? பாவம் பெருகின அதிகமாய் பெருகினன்னு வரல, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகினன்னு வரல. எப்படி வந்துதான்? அதிகமாய் பெருகிடுச்சான். அப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, நீங்க ஒரு பாவத்துல விழும்போது இயேசு 2 கிருபை கொடுக்குறாரு. புரியுதுங்களா? டபுள். ஏன்னா
பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிடுச்சு. இந்த கிருபை என் பாவத்தை மன்னிக்கவும் செய்யும், அதிலே நான் தொடர்ந்து வந்தா என்னை தண்டிக்கவும் செய்யும், என்னை திருத்தவும் செய்யக்கூடிய அதிகாரம் எதுல இருக்குது? கிருபையில இருக்குது. ஆனா அந்த அடி எப்படிப்பட்ட அடினா, பாவியை அடிக்கிற அடி கிடையாது, தகப்பன் பிள்ளையை அடிக்கிற அடி. தகப்பன் பிள்ளை அடிக்கிற அடி நமக்கு கொடுப்பார். ஏன்னா நம்முடைய தேவன் கண்டிக்கிறவர், அவர் கண்டிக்கிறவர், அவர் அப்படியே விட்டுற மாட்டார். போ எங்கேயாவது போய் அப்படியே போயிட்டு அப்படியே என்ன பண்ணிடு, போய் சாத்தானோட சேர்ந்து 2ஆம் மரணத்துல விழுந்து துணைந்து போ, என் கண் முன்னே நிற்காதே அப்படின்னு சொல்றது கிடையாது. அவரு அதுக்கு பாத்திரவானா இருக்கிறவங்கள கொண்டு வர. அப்ப இயேசு ரத்தத்தினுடைய அதிகாரம் பிசாசினுடைய காரியங்களை ஜெயிக்கும்படி செய்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் பாவங்களை மேற்கொள்ளும்படி பிசாசினுடைய தந்திரங்களை கிரியைகளை நம்ம என்ன பண்றோம்? மேற்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். அதனால்தான் பாருங்க, எபிரேயர் 9:14 வாசிங்க. எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம், கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு நிச்சயம். செத்த கிரியைகளை சுத்திகரிக்கிறது எது? இயேசுவின் ரத்தம். ஏன்னா ஒரு கிரியை நம்மள அப்படியே அந்த மரணத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்குது. அதை வெட்டுறது எதுனா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். நல்ல கவனிங்க, ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஒரு பக்கம் பாவம் இருக்குது, இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்ம இருக்குது. ஆனா நம்ம ஜெயிக்க வைக்கிறவர் இயேசு. ஏன்னா அந்த ரத்தத்தினுடைய அதிகாரம் பிசாசை நாம் ஜெயிக்கிறோம், பிசாசை நாம் ஜெயிக்கிறோம். மூன்றாவதாக மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 26:28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி, அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. சகோதர சகோதரி, இயேசுவின் ரத்தத்தின் அதிகாரத்தை நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அதுல முதலாவது பார்த்தோம், நமக்காக நன்மையை பேசுகிறது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அந்த ரத்தத்தின் அதிகாரத்தினாலே தேவ தயவை பெற்றோம். இரண்டாவதாக பார்த்தோம், பிசாசை ஜெயிப்பது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் அதிகாரம். அந்த அதிகாரத்தினாலே தேவனுடைய கிருபையை பெற்றோம். மூன்றாவதாக பார்க்கிறோம், புது உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால வந்ததுனால தேவனுடைய நீதியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவனுடைய நீதி எதன் மூலமாக? புது உடன்படிக்கையின் ரத்தத்தின் மூலமாக செய்கிறார். இப்போ புது உடன்படிக்கை அப்படின்னு சொல்லும் போது நீங்களும் நானும் எதுக்குள்ள வந்துட்டோம்? புது உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டோம். ஏன்னா இது தேவன் தம்முடைய ஆதீனத்துல வைத்திருக்கிற ஒரு திட்டம். புது உடன்படிக்கைன்றது தேவனுடைய ஒரு மாஸ்டர் பிளான். அது பாருங்க, எரேமியா 31ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். இப்ப ரெண்டு குடும்பத்தை பத்தி சொல்றாரு. என்ன குடும்பம்? இஸ்ரேல் குடும்பம், யூதா குடும்பம். இஸ்ரேல் என்ன? 12 கோத்திரமும் சேர்ந்ததுதான் இஸ்ரேல். யூதா பிரித்தெடுக்கப்பட்டது நமக்கு தெரியும் இல்லையா? யூதா செப்பரேட். இப்போ இஸ்ரவேல்னு சொல்லும் போது தேவனுக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வந்துருவாங்க. யூதான்னு சொல்லும் போது யூத குலத்தை சார்ந்த, யூத ராஜ சிங்கமாகிய கிறிஸ்துவை சார்ந்த உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் வந்துருவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு வித்தியாசம்? இப்போ உடன்படிக்கை இந்த 2 பேருக்கும் பண்ணியிருக்கிறாராம். புது உடன்படிக்கை இந்த 2 பேருக்கும் பண்ணியிருக்கிறாரு. வாசிங்க 33. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப நான் இந்த வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிக்கணும். ஆக்சுவலா இஸ்ரவேலருக்கு அப்படி கொடுத்தாரா நியாயப்பிரமாணத்தை? இருதயத்துல எழுதினாரா? விரல்னால
கற்பனை அப்ப இங்க எந்த இஸ்ரவேலரை பத்தி சொல்லி இருக்குது? ஆவிக்குரிய ஆவிக்குரிய இஸ்ரவேலர் கொடுத்து அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? கற்பலகையில தன் விரலினாலே எழுதி நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. புரியுதுங்களா? இப்போ அது அப்படியே சேஞ்ச் ஆகுதுங்க. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய விரல் இப்போ கற்பலகையில எழுதல, எவ்வளவு எழுதுது? உள்ளத்திலே, இருதயத்துல எழுதுது. உள்ளத்திலே இப்ப இந்த இருதயத்துல எழுதுது புது உடன்படிக்கை, இருதயத்துல எழுதுது. இந்த புது உடன்படிக்கைய தேவன் பிளான் பண்ணிட்டார், எரேமியா தீர்க்கதரிசி மூலமா பிளான் பண்ணிட்டார். இத எஸ்டாப்ளிஷ் பண்ணது யார் தெரியுமா? லூக்கா 22ஆம் அதிகாரம் 20வது வசனம். லூக்கா 22:20. 22:20. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். இப்போ யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணது? இயேசு தான் பண்ணாரு. அங்க தேவ திட்டம் நடந்தது. இயேசு அவருடைய பஸ்காவின் நாட்கள்ல என்ன பண்ணாரு? அதை பிரகடனப்படுத்தினார். அப்ப அங்க பிரகடனப்படுத்தும் போது அன்றிலிருந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்துக்குள் இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் வார்த்தை என்ன பண்ணப்பட்டிருக்கு? இருதயத்துல எழுதப்பட்டிருக்கு. அதனால்தான் நம்ம வாயில சொல்லிட்டு இருக்கிறோம் சத்தியம் சத்தியம் சத்தியம். புரியுதுங்களா? விளங்குதுங்களா? ஏன் சத்தியம் சத்தியம் சொல்றோம்? இருதயத்துல எழுதிட்டாரு. சத்தியம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருதயத்தில் எழுதுனதுனால சத்தியம் சத்தியம் வேணும், சத்தியம் வேணும், சத்தியம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் புது உடன்படிக்கை. அதுக்கு நேரமாக தான் நம்ம என்ன பண்றோம்? கர்த்தருடைய பந்தியை எடுக்கிறோம். இது எப்படின்னா ரிமெம்பரன்ஸ். ஒவ்வொரு வாரமும் அது என்ன பண்றோம்? நினைவு கூர்றோம். இயேசுவினுடைய ரத்தத்தினாலே, இயேசுவினுடைய சரீரத்தினாலே நீங்கள் எதுல இருக்கிறோம்? புது உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம். புது உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோன்றத அந்த வேரியேஷனை காட்டுற பாருங்களா பவுல். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 16-17. அந்த நாட்களுக்கு பின் நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை. எங்க எழுதுவாரா? மனதில் எழுதுவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இதுதான் புது உடன்படிக்கை. பாவங்களையும் அக்கிரமங்களையும் என்ன பண்றது இல்ல? நினைப்பதில்லை. இதை நம்ம வேற டினாமினேஷன்ல இருக்கிறவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, என்ன செஞ்சாலும் தேவன் என்ன பண்றது இல்ல? கண்டுக்கிறது இல்ல. என்ன பாவம் செஞ்சாலும் எது செய்யலாம்? ஏன்னா இயேசுவின் ரத்தத்தினால நாம் செய்த பாவம், செய்கின்ற பாவம், இனியும் செய்ய போகிற பாவம் எல்லாமே என்ன ஆயிடுச்சா? மன்னிக்கப்பட்டாயிடுச்சுன்றாங்க துர்போதனை. அதுக்கெல்லாம் செவி கொடுக்காதீங்க. இங்க உடன்படிக்கைக்குரிய நிறைய பேர் நியூ கவர்னன்ட் சொல்லிட்டே இருக்கிறாங்க. நியூ கவர்னன்ட் டினாமினேஷன் ஒன்று வந்திருக்கு, நியூ கவர்னன்ட் சர்ச் வந்திருக்கு, நியூ கவர்னன்ட் ட்ரூத்னு வந்திருக்கு. நீங்க அதெல்லாம் பாத்தீங்களா என்னன்னு தெரியல. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இயேசுவின் ரத்தம் வந்ததுனால எப்படி வேணாலும் வாழலாம். அதனால இன்னைக்கு சபைகள் எல்லாம் எப்படி ஆயிடுச்சுங்க? ஊழியர்கள் எல்லாம் எப்படி ஆயிடுச்சு? மனம் போனது. ஒரு கிளப்புக்கும் சபைக்கும் வித்தியாசம் தெரியல. எல்லாம் ஆட்டக்காரர்களாகி விட்டார்கள். சத்தியத்தை சொல்றது இல்ல, ஆண் பெண்ணு பார்க்க என்ன பண்றாங்க? எல்லாம் ஆட்டக்காரர்களா ஆயிட்டாங்க. ஆனா புரிந்து கொள்ளுங்கள், பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினைப்பதில்லைன்னா என்ன அர்த்தம்னா, சின்ன விளக்கம் கொடுக்குறேன். இப்போ இஸ்ரவேலர்கள் ஆண்டுதோறும் பலி செலுத்துவாங்க. டிசம்பர் 31ஆம் தேதி ஒருத்தன் போய் பலி செலுத்துட்டான்னா அடுத்த டிசம்பர் 31 சாயங்காலம் வரைக்கும் அவன் என்னதான்? நீதிமான். வருஷத்துக்கு ஒரு முறை ஆண்டுதோறும் செலுத்தப்படுகிற பலி. அதுக்கப்புறம் அவன் பாவி. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஆண்டுதோறும் செலுத்தப்படுகிற பலி கிடையாது. வேதம் சொல்லுது ஒரே பலியினால அவர் நம்முடைய பாவங்களுக்குரிய அந்த காரியங்களை என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தினாராம். என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தினார்னா என்ன அர்த்தம்? வேலிடிட்டியே கிடையாது. நீ வாழ்ற வரைக்கும் இயேசுவின் ரத்தம் உனக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கும்.
நீ மறிக்கிற வரைக்கும் என்ன வாங்கலாம்? உன் சுயநினைவு இருக்கிற வரைக்கும் இயேசுவினுடைய ரத்தத்தை பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் புது உடன்படிக்கை. இதுதான் புது உடன்படிக்கை. அப்போ இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மோசேயின் மூலமாக பழைய உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்து மூலமாக புது உடன்படிக்கை. மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாண சட்டம். கர்த்தராகிய அந்த நியாயப்பிரமாண சட்டம் என்ன சொல்லுச்சுன்னா, நான் பாவின்னு காமிச்சது. கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக. இது எல்லாமே ஒரு பாவி என்பதை என்ன பண்ணிச்சாங்க? படம் போட்டு காட்டுச்சு. நீ நீதிமான் இல்லை, நீ பாவின்றத காண்பித்தது மோசையினுடைய நியாயப்பிரமாணம். ஆனா கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்ன சொல்லுச்சுன்னா, உன் பாவத்துக்கு பரிகாரம் என்கிட்ட இருக்குது. பாவ மன்னிப்பு நிச்சயம், என்னுடைய ரத்தம் போதுமானதா இருந்தது. அங்க கற்பலகையில எழுதி கொடுத்தார் தேவன் விரலினால. இங்க புது உடன்படிக்கையில நம்முடைய இருதயத்துல எழுதிட்டாரு. வார்த்தை என்ன பண்ணிட்டாரு? இருதயத்துல எழுதிட்டாரு. அங்க ஒரு மிருகம் பலியிடப்பட்டது, இங்க இயேசுவே ஒரே பலியாக ஒப்புக்கொடுத்தார். அங்க சரீர கட்டுப்பாடு வந்தது. என்ன வந்தது? சரீர கட்டுப்பாடு. நான் விபச்சாரம் செய்யறதில்லை, நானும் விபச்சாரம் செய்யறதில்லைங்க, நான் இச்சியது இது இல்லைங்க, நான் இச்சிக்கிறது கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுல என்ன வரணும்? அல்லாத இயேசு சொன்னார், ஒரு ஸ்திரியை இச்சையோட பார்த்தால முடிஞ்சது. உள்ள பாவத்தை வச்சுக்கிட்டு வெளியில நீதிமன்றம் சுத்துறது. சரீர கட்டுப்பாடு. இங்க ஆவியின் கட்டுப்பாடு. புது உடன்படிக்கையில ஆவியின் கட்டுப்பாடு. வெளியில செய்யறதில்ல, நல்லா புரிஞ்சுக்குங்க. வெளியில செய்யறதில்ல, உள்ளத்துல செய்யறது. நான் வெளியில கிரியைகளினால நடப்பிக்கிற பாவத்தை பத்தி பேசல. இது என் இருதயத்துல நான் மூலையில உட்காந்து சிந்திக்கிறேன் பாத்தீங்களா, அதுவும் பாவம்னு சொல்லுது. அப்ப எப்ப முற்று முடிய பரிசுத்தமாக நம்ம மாதிரி பாருங்க. இதுதான் புது உடன்படிக்கை. வழங்குதுங்களா? புரிஞ்சுதுங்களா? அப்போ அதனாலதான் இந்த தேவன் எப்படி ஏற்படுத்திட்டாரா? 13:20 நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே. என்னமா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இப்ப எப்படி இருக்குது? நித்திய உடன்படிக்கையின் ரத்தம். ஏன்னா பழைய உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு, புதிய உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. இது நித்திய உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? இயேசுவின் ரத்தம் எனக்குள்ளாக வரும்பொழுது நான் என்னுடைய பாவங்களை மன்னிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி நான் அறிக்கையிட்ட பாவத்தை திரும்ப திரும்ப அவர் நினைக்கிறது கிடையாது. ஒவ்வொரு முறையும் நான் மன்னிப்பு கேட்கும் பொழுது ஃப்ரெஷ்ஷா தான் பாக்குறாரு. என்ன நம்ம தான் தப்பு செஞ்சவன் எப்படி பார்ப்போம்? பண்ணிட்டோம், மறுபடியும் செஞ்சுட்டான்பா அப்படின்னு. ஆண்டவர் அப்படி கிடையாது. ஒரு முறை செஞ்சுட்டியா, மன்னிக்கிறேன்பா. அதே பாவத்தை மறுபடியும் செஞ்சுட்டியா, அண்ணனே போன தடவை வந்த தானே நீ, அப்படி சொல்ல மாட்டேன், மன்னிக்கிறேன்பா. புரியுதுங்களா? இதுதான் தேவனுடைய நீதி. ஏன்னா ஆதாம் செஞ்ச பாவம் நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் செய்யலங்க. நம்மள கண்ணியை படிச்சு சாப்பிட்டோம். நல்ல கவனிங்க, நம்மள கண்ணியை படிச்சு சாப்பிட்டோம். சொல்லுவாங்களே, யாரும் செஞ்ச பாவம் இன்னைக்கு நம்ம மேல விழுந்துச்சு. we are innocent. அதான் உண்மை. ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு நம்ம இன்னைக்கு பாவியா இருக்கிறோம். அப்ப நம்ம கேட்கலாம் தேவன் கிட்ட, ஒருவேளை ஆண்டவரே ஆதாம் செஞ்சாரு, ஏவாள் செஞ்சாங்க, நாங்க என்ன செஞ்சோம் ஆண்டவரே? எங்க வர்க்கமே பாவத்துல கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்த சாபத்தை எங்களுக்கும் கொடுத்துட்டீங்களா ஆண்டவரே? கேட்கலாமா? இது நீதி ஆண்டவரே கேட்கலாமா? அந்த நீதிக்கு தான் தேவன் நமக்கு நீதி கொடுத்தார். என்ன தெரியுமா? தெரியும்பா, அந்த பாவம் உன்னை பாவியா மாத்திடுச்சு, என் குமாரனுடைய ரத்தம் உன்னை நீதிமானாய் மாத்திருக்கு. நீ எப்பெல்லாம் என்னுடைய சமூகத்துல வரியோ, ரத்தத்தின் அதிகாரம், நீ நீதிமானாய் மாறுற, நீ பரிசுத்தவானாய் மாறுற, என்னுடைய பிள்ளையா மாறுற, தேவனுடைய மகளாக, தேவனுடைய மகனாக நம்ம மாறுறோம். ரத்தத்தின் அதிகாரம் அதுதான். இப்போ இந்த நித்திய உடன்படிக்கை வாசிங்க. நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். இப்போ இயேசு மரித்ததாரு, அவரை ஏறி வர பண்ணன்னு வார்த்தை போட்டுருக்காங்க. உயிர் தெழுதுன்னு போடல. நல்லா கவனிக்கணும், வார்த்தைலாம் ரொம்ப முக்கியம். இயேசுவை மரித்தோரிலிருந்து என்ன பண்ணாராம்? ஏறி வர பண்ண சமாதானத்தின் தேவன். அப்ப இயேசுவை மரித்த நிலையிலிருந்து ஏறி வர பண்ண சமாதானத்தின் தேவன் நம்முடைய தேவன். இப்போ என்னன்னா, இந்த ரத்தம் பாவத்தினால மரித்து போயிருந்த நம்மை உயிர்ப்பிக்கும்படி செஞ்சிருக்கிறது. இந்த உயிர்ப்பிப்பு தான்
புது சிருஷ்டியின் அனுபவம். விளங்குதுங்களா? புது சிருஷ்டியின் அனுபவம், நீதிமான் என்ற அந்த ஒரு தகுதி, பரிசுத்தவான் என்கின்ற தகுதி, இதெல்லாம் எங்க கிடைக்குதுன்னா இந்த நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தின் மூலமாய் கிடைக்குது. இதுக்கெல்லாம் நம்ம தகுதியே கிடையாது. கர்த்தர் அவருடைய குமாரனுடைய தேவன் தம்முடைய குமாரனுடைய ரத்தத்தின் மூலமாக நமக்கு செய்திருக்கிறார். ஏன் மூன்றாவது காரியம் புது உடன்படிக்கை ரத்தத்தின் அதிகாரம் தேவனுடைய நீதின்னு நான் சொன்னேன்னா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, நம்முடைய நீதி எப்படிப்பட்டது? அழுக்கும் கந்தையுமானது. இதை நம்ம மெச்சுக்கொள்ள முடியுமா? ஆனா நம்ம அப்படிதான் சொல்றோம், நான் அப்படி கிடையாதுங்க, நான் அப்படி கிடையாதுங்க, நாங்க இப்படிங்க, நாங்க அப்படிங்கன்றோம், இந்த கந்த துணியை வச்சுக்கிட்டேன். ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா அந்த நீதியை என்ன பண்றாராம்? வாசிங்க 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இந்த வார்த்தை எப்படி நீங்க எடுக்கிறீங்கன்னு தெரியல. ஆமென். ஆமென். இயேசு பாவமானது நீங்களும் நானும் நீதிமானா மாறிட்டோம், நீதி பெற்றுட்டோம். எந்த நீதி? தேவனுடைய நீதி. சொல்லுங்க. தேவனுடைய தேவநீதி. தேவநீதி தெரியலன்னா இந்த வார்த்தைக்கு உங்க வாயில ஆமென்னு வராது. ஏன் தெரியுமா? நீதினால என்னன்னு தெரியல அர்த்தம். தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல. எல் ஷடேக் அப்படின்னு சொல்லுவாங்க. எல் ஷடேக். இந்த எல் ஷடேக் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் இருக்கு நீதி, அதாவது தேவனுடைய நீதிக்கு எல் ஷடேக்னு ஒரு வார்த்தை, இன்னொன்னு திகாயா சுனேன்னு சொல்ற 2வது வார்த்தை. எல் ஷடேக் திகாயா சுனே அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுக்கு முன்பதாக நிற்கும் தகுதி தான் நீதி. தேவனுக்கு முன்பதாக நிற்கும் தகுதி. இந்த தகுதியை யார் எழுந்தது தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். யார் எழுந்தது? ஆதாம் எழுந்தார். ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார். ஏன்? பகல்ல குளிர்ச்சியான வேலையில ஆதாம் முன்னாடி வந்து நிற்க முடியல. ஆதாமால நிற்க முடியல. 2 விஷயம். ஒண்ணு, ஆதாமால நிற்க முடியல, இன்னொன்னு தேவனும் அவங்களுக்கு முன்னாடி நிற்க முடியல. அதனால என்ன பண்ணிட்டாரு? தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார். ஆனா எல் ஷடேக் திகாயா சுனே, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார்னா அவருடைய ரத்தத்தினுடைய அதிகாரம் இன்றைக்கு நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நிற்கிறோம். அதனாலதான் சர்வசாதாரணமா ஜெபம் பண்றோம். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதி, ஆண்டவரே இப்படி பண்றோம். எப்படி? யாரு முன்னாடி நின்று பண்றீங்க? செவுத்துல நின்று பண்றீங்க? செவுத்துக்கு பண்றீங்களா? இல்ல, யாரு முன்னாடி பண்றீங்க? எப்படி உங்களுக்கு அந்த நம்பிக்கை வருது? எந்த நம்பிக்கையில நீங்க போய் சொல்றீங்க தேவனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க? புரிந்து கொள்ளுங்கள், நீதி நீங்க தேவனுடைய நீதியா மாறினதுனால தான் எல்லா இடத்துலயும் அவரை நோக்கி கூப்பிடுறீங்க. எல்லா இடத்துலயும் அவரை நோக்கி கூப்பிடுறீங்க. நீங்க கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினுடைய அதிகாரம் இதுதான். ஆகினால் எனக்கு அருமையானவர்களே, இயேசுவின் ரத்தத்தின் அதிகாரம் முதலாவது பார்த்தோம். நமக்காக நன்மையானவைகளை பரிந்து பேசுகிறது இயேசுவின் ரத்தத்தின் அதிகாரம். அதனால நமக்கு என்ன கிடைச்சது? தேவனுடைய தயவு கிடைச்சது. இரண்டாவதாக பார்த்தோம், பிசாசை ஜெயிக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினுடைய அதிகாரம். அதனால நமக்கு என்ன கிடைச்சது? தேவனுடைய கிருபை கிடைச்சது. மூன்றாவதாக பார்த்தோம், உடன்படிக்கையின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினுடைய அதிகாரம். அதனால நமக்கு தேவனுடைய நீதி கிடைச்சதுன்னு சொன்னதை விட தேவனுடைய நீதியாவே நீங்கள நாம் மாறினோம். ஆகினால இந்த நாள்ல இயேசு கிறிஸ்துவினுடைய பாடையும் மரணத்தையும் நம்ம தியானிக்கிறோம்னா அதனுடைய ஆழத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த பாடு மரணத்தின் மூலமாய் நமக்கு என்ன கிடைச்சிருக்குது, சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த மகத்துவமான காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். எனவே கர்த்தர் இந்த நாள்ல நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், இன்னும் பேசுவார். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.